ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரணவ் மோகன்லாலோட நடிப்பில் ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட பேர் வந்து டைஸ் ஈரே அப்படின்ற ஒரு படம். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரில, அண்ட் அதோட அர்த்தமும் எனக்கு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த படம் வந்து வரப்போகுது. இது வந்து ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இவரோட படம் ஒன்று வந்துச்சு, வருஷங்களுக்கு சேஷம். அந்த படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ராகுல் சதாசிவன். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து கிறிஸ்டோ ஜேவியர் பண்ணியிருக்காரு. அப்புறம் எடிட்டர் வந்து ஷாஃபிக் முகமது அலி. பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நேற்றுக்கு தான் இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, பார்த்துருந்தேன். நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ஹாலோவின் 2025. ஓகே, ஆமாம், ஓரளவுக்கு ஒரு மாதிரி திகிலாக தான் இருந்தது. அந்த அளவுக்குன்னு இல்லை. ஆனால் அந்த கடைசி சீன் வரும்போது இப்படி கை வச்சுருப்பார்ல, எனக்கு கடிக்கும்போது அது அப்படியே மெதுவாக பதிகிறது வந்து அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சில்லிங் நைஸ் சம்மன் டீசர். ஆனால் இதோட அர்த்தம் தான் புரிய மாட்டேங்குது. எஸ் டைஸ் ஈரே தெரில, இருங்க ஒரு நிமிஷம் போட்டு பார்ப்போம் என்ன தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. டைஸ் ஈரே காப்பி பேஸ்ட். என்னது இது? தமிழில் வந்து கடவுள் உங்களே ஆசீர்வதிப்பார்னு போட்டிருக்கு. அதுவா அர்த்தம் தெரியல. ஓகே, இங்கே ஆனால் அப்படி தான் போட்டிருக்குது, கடவுள் உங்களே ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. தெரில, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த டீசர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் இவர் இந்த மாதிரி ஜானரில் நடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஹிருதயபூர்வமில் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் இது வருஷங்களுக்கு சேஷம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஹிருதயமில் வந்து ஒரு யங்ஸ்டர் அந்த ஸ்டேஜில் இருந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப பார்த்து தான் நடிக்கிறார். ரொம்ப கஜகஜன் படங்கள்லாம் நடிக்கிறது இல்லை. நல்லா இருக்குது, எனக்கு ஓகே, பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் Filmy Decoding Studio. Bye.